So, welcome to Code Filters. Last class, we are talking about HTML basic syntax and HTML summaries. நம்ம என்ன நிறைய விஷயம் பார்த்திருந்தோம். Basic elements என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம். HTML attributes, heading tag h1 to h6 வரை நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி paragraph tag எப்படி நம்ம ஸ்டைல் கொடுக்கிறது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபார்மேட்டிங் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன். ஃபார்மேட்டிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம HTML கமெண்ட்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் HTML CSS எப்படி நம்ம லிங்க் பண்றது அப்படிங்கிறத டுடே கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML டேக்ஸ். ஸோ இமேஜ் டேக்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட் டேக்கை நம்ம எப்படி இம்போர்ட் பண்றது, லிஸ்ட்டுக்குள்ள என்னென்ன டேக்ஸ் இருக்கு, லிஸ்ட்டுக்குள்ள எப்படி நம்ம ஒரு லிஸ்ட் அந்த லே அவுட்டை நம்ம எப்படி கொண்டு வர்றது, டேபிள் கண்டென்ட்னா என்ன, டேபிள்குள்ள நம்ம எப்படி டேபிளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றது, அதே மாதிரி ஃபார்ம். ஸோ இது ஃபுல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு டேபிள் வரையும் நம்ம இன்னைக்கு பார்த்துலாம் நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து நோட் பேட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க எப்பயுமே நோட் பேட்ல பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் இதுவா தான் இருக்கும். நீங்க நோட் பேட்ல பண்ணதான் உங்களுக்கு அந்த டேகோட நேம், டேக் எலமெண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான், அதோட நேம் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும். ஸோ சிண்டெக்ஸ் எழுதிக்கோமா. டாக்குமெண்டோட டைப்பு HTML 5th generation. ஓகே, ஸோ ஹெட் டேக்கு HTML டேக்கு பார்த்தீங்களா, HTML கீழே ஹெட் டேக் எப்பவுமே இருக்கணும். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோல யூஸ் பண்ணி இந்த சிண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் சிண்டெக்ஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சிண்டெக்ஸ் இந்த எக்ஸலமேஷன் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை போட்ட உடனே எனக்கு வந்து இந்த சிண்டெக்ஸ் எல்லாமே, பேசிக் சிண்டெக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஷோ ஆயிரும். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து சோம்பேறி ஆயிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ டைட்டில் எப்பவுமே டைட்டில் வந்து என்ன, உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுக்கலாம். கோட் ஃபில்டர்னு வைக்கிறேன். டைட்டில் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட பாடி கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். பாடிக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் சொன்னோம், HTML கமெண்ட்ஸ் சொல்லிட்டேனா, இமேஜ் டேக் பார்ப்போமா. ஸோ இமேஜ் டேக், நீங்கள் இமேஜ் டேக் எப்படி ஒரு வெப்பில், அதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் நீங்கள் ஒரு இமேஜை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த இமேஜ் டேக் மூலமாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இமேஜ் டேக்கோட அந்த எலமெண்ட் நேம் வந்து IMG, இமேஜ், இதுதான் அந்த எலமெண்டோட நேமு. ஸோ இது வந்து ஒரு இன்லைன் டேக்னு சொல்லுவாங்க. இன்லைன் டேக்னா என்னன்னா, நீங்கள் பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு ஹெட் டேக் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைக்கிறேன், இல்லை ஒரு பாடி டேக் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு H1 நீங்கள் H1 வந்து இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைக்கிறேன், சம்திங் ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு H1 க்ளோஸ் பண்ணுவீங்க, ரைட்டு, அதானே, இதான ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் இன்லைன் டேக் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜ் டேக் இதுக்குள்ளக்கையே நீங்கள் க்ளோஸ் இமேஜ் டேக் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதாவது க்ளோஸ் டேக் ஸ்லாஷ் இமேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுக்க தேவையே இல்லை. இமேஜ் இந்த இன்லைன்குள்ளேயே இது வந்து முடிஞ்சிடும். எப்படின்னா SRC சோர்ஸுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துக்கோங்க. ஆட்ரிபியூட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களோட கொட்டேஷன் மார்க் கொடுத்துருங்க. அதுக்குள்ள நீங்கள் வச்சிருக்க ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து இது வந்து வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து இந்த வெப் ப்ரௌசர் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ நான் வந்து என் பிக்சர்ஸ்குள்ளே போகிறேன், நான் ஏதாவது ஒரு இமேஜ், ஸோ இதை எடுத்துக்கவா. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒன்று இருக்கும். கீழே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒன்று காட்டும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இதோட லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு இந்த பிக்சரோட நேமை நீங்கள் பார்த்துக்கோங்க, அது என்ன டைப்னு பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் டைப் ஆஃப் ஃபைல் .jpgயா இல்லை .png இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேயா.
ஸோ இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அதோட பேர் வந்து ஏபிஎஸ்ன்னு கொடுத்துருந்தேன் .jpg. ஓகே, ஸோ எனக்கு இந்த இமேஜ் இந்த இமேஜ் வந்து இப்போ நான் சேவ் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை காட்டுறேன் உங்களுக்கு புரியும். ஸோ பாடி கண்டென்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாடிக்குள்ள ஒரு இமேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், HTML க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் 3 பண்ணியிருக்கோம். ஓகே, HTML சேவ் பண்ணுங்க. ஆல் பேஜுக்கு யூடியூப் பேஜ். ஓகே, சேவ் பண்ணு. இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதை எனக்கு ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்க இமேஜ் பக்கத்துலேயே நீங்க வந்து வேற ஆட்ரிபியூட்ஸ் நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன்னு வைங்க. நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து என்னோட இமேஜோட சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் இமேஜ் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்து அவுட்புட் வந்துச்சு பாருங்களேன். அவுட்புட்டில் நான் கொடுத்த அந்த டைட்டில் நேம் என்னோட இமேஜ் ரெண்டுமே எனக்கு வந்து ஜென் ஆகுது. ஸோ என் இமேஜ் இப்படி இருக்கக்கூடாதுங்க. என்னோட இமேஜ் வந்து இப்படி இருக்கவே கூடாது. என்னோட இமேஜ் வந்து சைஸ் வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு. அதே மாதிரி தான் வித் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். 400 இது பிக்சலாக தான் உங்களை எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் நான் வந்து ஒரு 600 வித்து கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி ஹைட் வித் இந்த ஹைட் இருக்க தானே செய்யும். ஸோ ஹைட் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு 300 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இப்போ என்னோட இமேஜ் வந்து சைஸ் மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இமேஜ் டேக். இமேஜ் டேக்குள்ள நீங்கள் வந்து எஸ்ஆர்சிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கணும், அதுக்குள்ள ஃபைல் லொகேஷன் இருக்கணும், டாட் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். ஸோ இதான் இமேஜ் டேக், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இமேஜ் டேக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. லிஸ்ட்டுங்கிறது வந்து லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 3 டைப்புங்க. ஸோ வந்து இன்னொரு பேஜ் எடுத்து போய் நான் சொல்லி காமிச்சா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டில் மொத்தம் 3 வகையான லிஸ்ட் இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதாவது யூஎல்னு சொல்லுவாங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஎல்னா ஆர்டர்டு லிஸ்ட். ஓகேங்களா? எல்ஐ அப்படிங்கிற டேக் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது 3 தான் லிஸ்ட்ல. ஸோ லிஸ்ட்டை பொறுத்தவரை இது 3 தான் இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட் டேக் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சுக்கோமா. அன்ஆர்டர் லிஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். லிஸ்ட்டுக்குள்ள வந்து கோட் அப்படின்னு போடுறேன். லிஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். எல்ஐ ஃபில்டர். அதே மாதிரி லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு என் ப்ரௌசரில் போய் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்க? ஸோ எனக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கோடும் ஃபில்டரும் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா நான் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்தனால எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி எனக்கு காமிச்சு இண்டிகேட் பண்ணி எனக்கு காமிச்சிது. இதே நான் ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுக்குறேன் பாருங்களேன். சாரி, ஆர்டர் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் ஆர்டர் லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட்டு கோடு லிஸ்ட்டு, திரும்ப நான் இன்னொரு லிஸ்ட்டு ஃபில்டர்னு கொடுத்துட்டு அதே லிஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர் லிஸ்ட் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என் ப்ரௌசரில் போய் பார்க்குறேன். எனக்கு ஆர்டர் லிஸ்ட்டாக எனக்கு வந்திருக்கு. ஸோ 1, 2ன்னு எனக்கு வந்திருக்கு. இதில் வந்து எனக்கு பாயிண்ட் இதில் வந்துச்சு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இது வந்து 1, 2ன்னு வந்திருக்கு. ஸோ இதான் லிஸ்ட். ஓகேங்களா? இப்படிதான் ஒரு லிஸ்ட் வந்து இருக்கும்.
நீங்க இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, அது வந்து சிஎஸ்எஸ்ல தான் பார்ப்போம். ஸோ இதான் லிஸ்ட் டேபிள். இப்போ அடுத்து வந்து நம்ம டேபிள் கண்டென்ட் பார்ப்போமா, டேபிள் டேக். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் டேக் பார்ப்போம். டேபிள் டேக்கு இதுதான் டேக் நேம். ஸோ டேபிள்ல எத்தனை டேக்ஸ் இருக்கும் பார்க்கணும். ஸோ டேபிள் டேக் தான். அப்புறம் டேபிள் ஹெட், டிஹெச்னா டேபிள் ஹெட், ஓகேங்களா. அப்புறம் டிஆர் அப்படின்னா டேபிள் ரோன்னு அர்த்தம், ரோ இருக்குல்ல அந்த ரோ, ஓகேங்களா. அப்புறம் டிடி அப்படின்னா டேபிள் டேட்டா, ஓகேங்களா. ஸோ இதுதான் டேபிள்ல இருக்கிற முக்கியமான எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேபிள் டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ டேபிள் டேக்குள்ள நான் டேபிள் ரோ செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இல்லை சாரி, டேபிள் ரோ, ரைட், டேபிள் ரோனாலும் ஓகே. சரி, நான் டேபிள் ஹெட் செட் பண்ணிக்கிறேன். டேபிள் ஹெட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா லைக் ஹைஜியா, ஓகேங்களா. டேபிள் ஹெட், ஓகே, ஹைஜியா டேபிள் ஹெட். அதே மாதிரி டேபிள் ரோ நான் கொடுத்துருக்கேன். டேபிள் ரோ வந்து எனக்கு வந்து கோஸ்ட்னு வரணும்.